மாணவ பத்திரிகையாளராக உங்களோடு பணியாற்றிய கருப்பழனியப்பனுக்கும் உங்களுக்குமான நட்பை சொல்லுங்கள். சார் கருப்பழனியப்பன் வந்து சார் என்னென்னா, நாங்கள் 3 நாள் ஒன்றா இருந்தோம் சார். அது என்ன மீனாட்சி கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்குது சார். அங்கே தான் நடத்துவாங்க சார். அந்த 3 நாள் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் சீனியர்ஸ்லாம் வருவாங்க. அப்புறம் விஜயகாந்த் சார் மாதிரி நடிகர்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க அனுபவங்கள்லாம் எங்களுக்கு செலிபிரிட்டியை பார்க்குற முகமும் இருக்கும். 3 நாள் ஒன்றாவே இருப்போம். மனவரதாக இருப்போம். திடீர்னு 3 நாள் அங்கே ஒரு ஹாஸ்டலில் தங்குற மாதிரி ஃபீலிங் வந்துடும். நான், கௌதம், அப்புறம் கருப்பழனியப்பன், இந்த மாதிரி நிறைய ஊரில் இருக்கிற மாதிரி நிறைய மாணவ நண்பர்கள், குல சண்முக சுந்தரம், நிறைய பேர் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ பிபிசியில் இருக்கக்கூடிய இவங்க அன்பரசன், நிறைய பேர் சார் எங்கள் நண்பர்கள் எல்லாமே காலேஜ் படிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். கருப்பழனியப்பன் அப்பயே என்னென்னா ரொம்ப அந்த தமிழ் ஆர்வம் ஜாஸ்தி. அவர் என்னென்னா ஆர்டிக்கிள் அவர் நிறையா எழுதலை. அப்போ எனக்கு தெரிஞ்ச மதுரையில் இருந்ததுனால கொஞ்சம் கம்மியாக தான் எழுதினார். அதுக்கப்புறம் தான் அவர் நிறையா எழுத ஆரம்பித்தார். அப்போ நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் அவர் ரொம்ப எழுதுனார். அவர் பேசும்போது ஒரு ஆற்றல் இருக்கும் அவர்கிட்ட, அவர் அட்ராக்ட் பண்ணுவார். அப்போ திருப்பதி சாமியெலாம் அங்கே தான் வந்துருந்தார். அப்போ அங்கே மீட் பண்ணோம். அப்போ எல்லாம் நிறைய பேர்ட்டு நாங்கள்லாம் கலந்துரையாடல் பண்ணும்போது நிறைய இதாகும். இப்போ கருப்பழனியப்பனை நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, அதாவது நம்மளுடைய தமிழ் ஆர்வம், அந்த புலமை, இதை வச்சு ஒரு பெரிய ஆளாக வருவாங்கிற எல்லாம் எனக்கு அப்போ இருந்தது சார். போல்டாக பேசுவார். எதுவுமே யாராவது தப்புனா கூட அந்த காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு கேரக்டர் உண்டு அவர்கிட்ட. எப்பயுமே கரெக்டாக அடிப்பார். அந்த தைரியம் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. சங்கரோட எத்தனை படங்கள் பணியாற்றினீங்க சார்? நான் சங்கரோட இந்தியனில் தான் சார் ஜாயின் பண்ணேன். இந்தியன், ஜீன்ஸ், முதல்வன், நாயக்கு பாதி வரைக்கும் இருந்தேன் சார். நாயக்கு பண்ணும்போதே என்னாச்சுன்னா, நான் வந்து ஏஎம் ரத்னம் தான் அவருடைய தயாரிப்பாளர். அவருக்கு என்ன ஒர்க்கு பிடிச்சி போய் தெலுங்கில் எனக்கு ஒரு படம் வாய்ப்பு விட்டார் சார் அவரை. இப்போ 20 நாள் ஷூட்டிங் போயிடும். தெலுங்கு உதயகிரனை வச்சு ஒரு படம் பண்ணோம் சார். அந்த படம் பேர் பிரேமன்ட்டே சுலுவுக்காதரா. அந்த படம் 20 நாள் ஷூட்டிங் பண்ணி ராஜமுந்திரிலாம் தெலுங்கில் தான் எடுத்தோம் சார். தெலுங்கில் பிளான் பண்ணி எடுத்தோம். ரொம்ப நல்லா. அந்த நேரத்தில் அவர் வந்து பீக் ஹீரோ சார். இன்றைக்கி சிவகார்த்திகேயன் அந்த ரேஞ்சில் உள்ள ஆட்கள் அங்கே. அவர் அப்போ 3 ஹிட்டு கொடுத்து ஹேட்ரிக் ஹீரோன்னு பேர் உதயகிரனுக்கு. அப்போ சிரஞ்சீவி பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா இருந்தார் சார். அந்த நேரத்தில் ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அவருக்கு பர்சனலி ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. அவங்களுக்கு சிரஞ்சீவி ஃபேம் பிடிக்கணும். அவங்களோட கல்யாண விஷயங்களில் ஒரு சின்ன குளறுபடி நடந்தது. அவர் அந்த விஷயத்தில் என்னாச்சுன்னா, அவர் படங்கள் நிறைய படம் நின்று போச்சு. ஒரு சில சூழ்நிலைகளை பர்சனலி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை, நம்ம கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலை ஆச்சு. நிச்சயதார்த்தமே பண்ணி வைக்கிற அளவுக்கு போச்சு. அந்த நேரத்தில் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி அது நிற்கிற மாதிரி ஆன உடனே அந்த படத்துலேயே அந்த அவர் அடுத்த படங்களை கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை ஆச்சு. அவங்க சிரஞ்சீவி பொண்ணை திருமணம் பண்ணாதனால அவருக்கு மார்க்கெட்லேயே பாதிப்பு ஏற்படுச்சு சார். சினிமா வாய்ப்பு. ஆமாம், ஏதோ ஒரு பர்சனலி ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. அவரால் அந்த நேரத்தில் அவருக்கு அட்டாக் ஆகிடுச்சு சார். ஏதோ சரி. அவ்வளோ ஹெட்ரிக்கோ டக்குன்னு ஒரு ஆள் உடஞ்சார் சார். நான் நேரம் பார்த்தேன் சார். நான் அப்படி ஷூட்டிங் பீக்காக பண்ணவர் ஒரு லெவலில் அடுத்து சென்னையில் வந்து எங்களோட பைக்கில் ஒரு அளவுக்கு கேட்டார் சார். அப்படி கண்ணார பார்த்தேன். ஃபிலிப் சார் அவனுக்குலாம் அவர் போனாருன்னா கூட்டம் முக்கியம். அப்படி இருந்தவரை நான் கண்ணு முன்னாடி ஒரு புகழ் அழிஞ்சாலாம் பார்த்தேன் சார்.